4 இயர்ஸா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து 1 lakh கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டாங்க. 1,00,000 கிலோமீட்டருங்க இவி வண்டிங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லாம உங்க முன்னாடியே ஓட்டி காமிக்கலாம். என் வேலை இது, என்னோட பிசினஸ் இது. 200 கிலோமீட்டர் நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். நாங்க ஓட்டி காமிக்கலாம். ஒரு ஆள் வச்சு எப்படி ஓட்டி காமிக்க முடியும். ஸ்விக்கிக்கு மட்டும் ஒரு 15 பேத்துக்கு மேல கொடுத்துருப்போம். சும்மா 100% சொல்றேன்னு சொல்லாதீங்க. அதுக்கு இடையில போர் அடிச்சாலும் இந்த வீடியோ பாத்துருங்க. தம்பி அந்த வண்டி ஜெமோ பை புதுசா மாடல் ஸ்டாக் வந்துச்சுலப்பா, அதை பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சாப்பா? ராணிப்பேட்டைக்கு 2 வண்டி போனோம், காரைக்குடிக்கு போனோம், போயிருச்சா? மொத்தம் நீங்க எத்தனை வண்டி அனுப்பிச்சிருக்கீங்கப்பா? 12மே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கல்ல? பேக்கிங்க்கு முன்னாடி வீடியோ எடுத்தாச்சு, பின்னாடி வீடியோ எடுத்தாச்சு இல்ல? எடுத்து அனுப்பிச்சிட்டீங்கல்ல? ஓகே ரைட். ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு ஆஸ்கார் மோட்டார்ஸ். வாங்க, எந்த மாடலை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாடல் தாங்க பேசிட்டு இருக்கோம். இதுதாங்க நம்மகிட்ட வந்திருக்க புது ப்ராடக்ட், ஆர்டிஓ மாடல் ஜெமோபை ஆஸ்ட்ரிட் லைட். நம்ம ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி செல் பண்ணிருக்கோம். இடையில ஒரு 2 இயர்ஸ் நம்ம பண்ணல. 4 இயர்ஸா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து 1 lakh கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டாங்க. நான் ரிவ்யூ வீடியோ கஸ்டமரை வர சொல்லியிருக்கேன். நம்ம தனியா எடுத்து பண்ணுவோம். ஸ்விக்கி டிரைவ் பண்றாங்க. ஸ்விக்கிக்கு மட்டும் ஒரு 15 பேத்துக்கு மேல கொடுத்துருப்போம். அந்த வீடியோ வந்து நான் தனியா அவங்களுக்கு கஸ்டமர் ரிவ்யூ அப்லோட் பண்றோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் வந்து இதுதான். வாங்க டீடைல்டா பார்க்கலாம். மொத்தம் 6 கலர்ஸ் அவைலபிள்ங்க. கரண்ட் ஸ்டாக் நம்மகிட்ட 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபயரி ரெட் இருக்கு, ஃபுல் ரெட்ல வந்துடும். போன்ட் சார்கோல் கிரே கலர், ஃபுல் கிரேல வந்துடும். மூணாவது மிட் நைட் பிளாக், டியூவல் டோன்ல வரும். பிளாக் அண்ட் ரெட் மிக்சர்ல வரும். நாலாவது இண்டிகோ ப்ளூ, ப்ளூ அண்ட் ஒயிட் டியூவல் டோன்ல வந்துடும். இது போக 2 கலர் இருக்கு, நியான் கிரீன், ஆரஞ்சு, ஃபயர் பால் ஆரஞ்சு, 2 கலர் இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ப்ளூ இருக்க இடத்துல நியான் கிரீன் இருக்கும், இந்த ப்ளூ இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு ஆரஞ்சு இருக்கும். மொத்தம் 6 கலர்ஸ் இதுல இருக்கிறது. பிராண்ட் நேம் ஜெமோபாய், மாடல் நேம் ஆஸ்ட்ரிட் லைட். ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல இது ஒரு சேல்ஸ் வீடியோ தாங்க. சும்மா ஒரே மாதிரி போடுறோம்னு நீங்க நினைக்காதீங்க. என் வேலை இது, என்னோட பிசினஸ் இது, என்னோட ப்ராடக்ட் நான் இப்படிதான் ப்ரொமோட் பண்ண முடியும். அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் தென் அது போக உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல், லித்தியம் பேட்டரி சார்ஜஸ், வெஹிக்கிள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம அப்கமிங் போட்டுட்டே இருக்கும். அதுக்கு இடையில நான் அப்படிதான் அந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். பட் பண்ண முடியல. ஏன்னா புதுசா ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எஜுகேஷனல் இவியை பத்தி ஒரு எஜுகேஷனல் வீடியோவும் நம்ம அப்கமிங் ஆல்டர்னேட் மாறி ஒரு சேல்ஸ் வீடியோ, ஒரு எஜுகேஷனல் வீடியோ, பேட்டரி பத்தி, கண்ட்ரோலர் பத்தி, மோட்டர் பத்தி, சார்ஜஸ் பத்தி, எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும், வெஹிக்கிள் இவி வெஹிக்கிள் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம், சர்வீஸ் காஸ்ட் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற வீடியோ எல்லாமே நம்ம அப்கமிங் பண்ணுவோம் உங்களுக்கு. அதுக்கு இடையில போர் அடிச்சாலும் இந்த வீடியோ பாத்துருங்க. இதுதான் நம்ம ஜெமோபாய் ஆஸ்ட்ரிட் லைட். இது நம்ம ஒரு 4 இயர்ஸா இந்த வெஹிக்கிள் சேல் பண்ணிருக்கோங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிருக்கோம். இப்போ இடையில ஒரு 2 இயர்ஸ் பண்ணல, நிப்பாட்டோம். வேற நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம அதை பண்ணிட்டு இருந்தோம். இது திருப்பி ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம 4.5 இயர்ஸ்ல நம்ம கஸ்டமர் வந்து 1 lakh கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்காங்க. 1,00,000 கிலோமீட்டருங்க இவி வண்டிங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லாம. சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அது வரதான் செய்யும். ஆட்டோமொபைல் ரோட்ல ஓட்டுறதுல வரதான் செய்யும், வராது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் 1 lakh கிலோமீட்டர்ன்றது பெரிய விஷயம். ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர்ல, ஒரு 60,000 கிலோமீட்டர்ல இன்ஜின் வேலை வந்துடும். ஒரு 50,000 கிலோமீட்டர் தாண்டி யாரும் மோஸ்ட்லி ஓட்ட மாட்டாங்க, சேல் பண்ணிடுவாங்க. ஒரு ஆட்டோமொபைல் இருந்து மட்டும் தான் அதை சரி பண்ணி ஓட்டே இருப்பாங்க. பட் 1 lakh கிலோமீட்டர்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். என்னோட கஸ்டமர்ஸ் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, இந்த வண்டி நம்ம திரும்ப பண்ணணும்னு சொல்லி நம்ம என்டையரா போய் திருப்பி கம்பெனி அப்ரோச் பண்ணி ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸ்டாக் தாராளமா இருக்கு. டெக்னிக்கல் டேட்டா பாத்தீங்கன்னா 72 வோல்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்குது. கண்ட்ரோலர், வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோலர், வயர்லெஸ் கண்ட்ரோலர், 18 டியூப் கண்ட்ரோலர், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும் இந்த கண்ட்ரோலர். பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும். 10 to 15%, 0 to 100% பேட்டரி ட்ரெயின் இருக்குல்ல, ஒரு 10ல இருந்து 15% வரைக்கும் திருப்பி ரீசார்ஜ் ஆகும் உங்களுக்கு. அது டாப் அண்டோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிலோமீட்டருங்க. அதாங்க இதோட ஹைலைட். 200 கிலோமீட்டர் நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். மோட்டர் பவர் பாத்தீங்கன்னா 4000 வாட்ஸ் பீக் பெர்ஃபார்மன்ஸ். டாப் ஸ்பீட் வந்து உங்களுக்கு 70 வரை போகும். ஃபுல் சார்ஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு டாப் ஸ்பீட் 70 வரை போகும். மொத்தம் 3 மோட் இருக்கு, எக்கானமி, சிட்டி, ஸ்போர்ட். எக்கானமி மோட்ல டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35 to 40 வரை ஸ்பீடு போகும். அதுல டிரைவ் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிரைவருக்கு வந்து உங்களுக்கு 200 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஐடிசி சர்டிஃபைட் ரேஞ்ச் இது. பேஸ்ட் ஆன் தி ரோட் கண்டிஷன். என்னை போட்டு சொல்லாதீங்க செக் பண்ணணும் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாதீங்க. 200 கிலோமீட்டர் நாங்க ஓட்டி காமிக்கலாம். ஒரு ஆள் வச்சு எப்படி ஓட்டி காமிக்க முடியும், உங்க முன்னாடியே ஓட்டி காமிக்கலாம். அப்படி டெஸ்ட் பண்ணி தான் ஐடிசி ரேஞ்ச் 200ன்றது. லித்தியம் பேட்டரி 3 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். டிஅட்டாச்சபிள் பேட்டரி நீங்க ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ரெண்டுமே 10 inch வீல், 90, 100, 10.
டியூப்லெஸ். ஃப்ரண்ட் வந்து அலுமினியம் அலாய், ரியர் வந்து உங்களுக்கு மோட்டரோட வந்துடும். உங்களுக்கு ஹப் மோட்டர் வந்து மோட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4000 வாட்ஸ் பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கிலோவாட் வந்து 2.9 கிலோவாட். கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25 டிகிரி கிளைமிங், 25 டிகிரி வரை வெஹிக்கிள் கிளைம் பண்ணும். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 110 கேஜி. வெஹிக்கிளோட வெயிட் வந்து 110 கிலோ. லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 160 கேஜி வந்துடும் உங்களுக்கு. இது எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ரியர்ல டேஞ்சர் லைட் வந்து உங்களுக்கு ஹாலோஜன்ல வந்துடும் உங்களுக்கு. இது சைட்ஸ் அண்ட் சென்சார்ஸுமே சேஃப்டி பர்பஸ்க்கு இருக்கு உங்களுக்கு. மோட்டர் கண்ட்ரோலர் 2 இயர்ஸ் வாரண்டி, பேட்டரி 3 இயர்ஸ் வாரண்டி, வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி தான் யூஸ் பண்றோம் நம்ம. அண்ட் தென் இன்னொரு யூனிக் விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆப்ஷன் நார்மல் சார்ஜர் வரும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் சார்ஜர் நீங்க வேணும்னா அடிஷனல் காசு கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும் உங்களுக்கு. இது பேட்டரி பாத்தீங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரி. 80% சார்ஜ் 2 ஹவர்ஸ்ல ஆயிரும். டோட்டல் சார்ஜிங் டைம் வந்து 5 ஹவர்ஸ்ல உங்களுக்கு சார்ஜிங் டைம் 5 மணி நேரம். அந்த 80% வந்து 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆயிரும். இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி விட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ், ஒரு லஞ்ச் டைம் 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு நீங்க அடுத்து திருப்பி உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல், லோன் டைப் இருக்கு நமக்கு. 100% லோன் பண்ணிக்க முடியும். சும்மா 100% சொல்றேன்னு சொல்லாதீங்க. பேஸ்ட் ஆன் தி எலிஜிபிலிட்டி, சிபில் ப்ராப்பரா இருந்தா பண்ணிக்கலாம். நம்மளோட மெயின் பிரான்ச் மதுரையில இருக்கு. நம்மளோட அவுட்லெட்ஸ், நம்மளோட பிரான்ச்சைஸ் அவுட்லெட் டீலர்ஸ் டைப் வந்து ஒரு 50 பேர் வரைக்கும் இருக்காங்க. டயர் 1, டயர் 2 சிட்டிஸ்ல லோன் ஈஸியா பண்ணிக்கலாம். அது போக அது இல்லாத அவுட்டர் கொஞ்சம் வில்லேஜ், கொஞ்சம் அவுட்டர் சிட்டிஸ்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஹிக்கிளே பாக்குறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குல்லங்க, நல்ல லாங்கா இருக்கு, உட்கார்றதுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும். பாக்குறதுக்கு நீங்க ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரியே இருக்கும். ஓட்டுறதுக்கும் பாக்குறதுக்கும் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட், லாங் சீட்டு, பினிஷிங், பெயிண்டிங் எல்லாமே மேட் பினிஷிங்ல வந்துடும். ரெட் கலரை தவிர மற்ற எல்லாமே மேட் பினிஷிங்ல வரும். ரெட் கிரேவை தவிர மற்ற எல்லாமே டூயல் டோன்ல வரும். ஒயிட் ப்ளூ, ஒயிட் கிரீன், ஒயிட் ஆரஞ்சு, ரெட் அண்ட் பிளாக், இதான் இதோட மிக்சிங் வேரியன்ட்ல வரும் உங்களுக்கு. அது இதாங்க ஸ்டோரேஜ், நல்ல பெருசா இருக்கும். ஹெல்மெட், நீங்க ஆஃபீஸ் ஹெல்மெட்டை நீங்க வச்சுக்கலாம். அதுக்கும் உங்களோட பிலாங்கிங்ஸ், சார்ஜர்ஸை நீங்க அதில் வச்சுக்கலாம். 2 கீ, 2 ரிமோட் வந்துடும். ஆன்டி ப்ரீமியம் கீ, ப்ரீமியம் ரிமோட் வந்துடும். கீயோட அவுட்டர் ஏரியா ரேடியம் வந்துடும் உங்களுக்கு. நைட்ல நீங்க கீ இன்சர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுலயும் சேஃப்டி லாக்கோட வந்துடும் உங்களுக்கு. மொபைல் ஹோல்டர், மொபைல் நீங்க இங்க வச்சுக்கலாம். யூஎஸ்பி சார்ஜர் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி விட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் மவுண்ட் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துடலாம். ஹெல்மெட் ஃபிட்டிங்ஸ் கொடுக்குறது போக ஒரு மொபைல் மவுண்ட்டுமே உங்களுக்கு நம்ம ஃப்ரீ கொடுத்துடலாம். டயருமே அன்பிராண்டட் இல்லாம ப்ரீமியம் சியர் டயர் தான் யூஸ் பண்றோம் உங்களுக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. சியர் டயர்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. லைஃபுமே நல்லா சியர் டயரோட நல்லா. ஆர்டினரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், எந்த ஒரு சாஃப்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸுமே கிடையாது. எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம், என்ன ட்ரிப் மீட்டரு, ஓடோமீட்டர் ரீடிங், இது நீங்க பாத்துக்கலாம். இது போக ஐஓடி டிவைஸ் இருக்கு, ஜெமோபை ஆப் இருக்கு. அடிஷனல் காஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஐஓடி ஆப் நான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துடலாம். 1 இயருக்கு வெஹிக்கிள் ட்ராக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ரிமைண்டர், இந்த மாதிரி ஐஓடியில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்க அதில் பார்த்துக்கலாம். இது அடிஷனல் காஸ்ட்ல வரும். இந்த ஐஓடி ஃபீச்சரும் மொபைல் ஆப் ஃபீச்சரு, இந்த வாட்டர் ப்ரூஃப் சார்ஜர், இது ரெண்டுமே வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு. அடிஷனல் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லைன்னா நார்மல் சார்ஜர் வந்துடும், அந்த ஐஓடி ஃபீச்சர்ஸ் வராது உங்களுக்கு. எல்லாம் சரி, எல்லாம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எல்லாம் சரிதான், ரேட்டை சொல்லு அப்படின்றீங்க. 3 வேரியன்ட் இருக்கு. பேஸ் மாடலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 99,999, 100 கிலோமீட்டர் நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். 1 டைம் சார்ஜ்க்கு நீங்க 100 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிக்கலாம். ஆன் ரோட் காஸ்ட், இன்சூரன்ஸ், ஆர்டிஓ எல்லாமே சேர்த்து 99,999. நெக்ஸ்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,13,000 rupees வரும். 150 கிலோமீட்டர் நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். ஆன் ரோட் காஸ்ட், ஆர்டிஓ, இன்சூரன்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே சேர்த்து. ஃபைனல் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 rupees வரும். 1 டைம் சார்ஜ்க்கு 200 கிலோமீட்டர் நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். ஐடிசி ரேஞ்சு உங்களுக்கு. இதாங்க அந்த 3 வேரியன்ட். பிரைசிங் இதுதான் உங்களுக்கு. 99,999, 100 கிலோமீட்டர் உங்களுக்கு நல்ல பிரைசிங். அது போக நம்ம லான்ச்சிங் ஆஃபர் இருக்கு. அது உங்களுக்கு நான் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜோ இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு அந்த ஆஃபரோட லான்ச்சிங் ஆஃபரோட பிரைசிங் டீடைல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதாங்க அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பை.